ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுரேஷூஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு என்ன நம்ம ரெசிபி பார்க்க போறோம்னா பிரியாணி பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் சிக்கன் வச்சு சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 300 கிராம் வெங்காயம். எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், புதினா, கொத்தமல்லி, தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா ஆச்சு. இது கரம் மசாலா சக்தி. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஒரு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். கறி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கணும். கூடவே பச்சை மிளகா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகா மாற்றிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டது ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும், ரெட்டிஷ் வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்குது. நல்லா அந்த வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனிஷ் மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். நல்லா ரெட்டிஷ் வரணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வதங்கிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு வதங்கணும். ஆனால் கருக விட்டுறாதீங்க, கருக விட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பாருங்க, கரண்டியில் 1/2 கரண்டி இஞ்சி பூண்டு. எப்பயுமே நான் இஞ்சி பூண்டு எல்லாமே ஓவராக கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். சூப்பராக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சமையல். இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா. இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க கறி உள்ள சேர்த்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கறி போட்டாச்சு. நான் கறி சிக்கன் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். ஏன்னா எங்கள் பிரியாணியில் போட்டது அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பொரிக்க நான் எடுத்துட்டேன் பாதி. நல்லா கறி வேகட்டும் லைட். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம உப்பு பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துப்போம். இப்போ நான் ஒரு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தயிர் நம்ம சேர்த்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா உள்ளே போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனும் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனும் போட்டிருக்கேன். நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்த்துப்போம், அதனால் 1/4 ஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், எல்லா காரமும் உங்களுக்கு சேர்ந்து வரும். அதனால் மிளகாத்தூள் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி உள்ளே போட்டுப்போம். கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனும் புளிஞ்சிடும். நான் 2 லெமன் எடுத்து வச்சுருந்தேன். லெமன் சேருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி புளிப்பாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆலாக்கில்
இந்த ஆளாக்கில் 4 கிளாஸ் போட்டிருக்கேன். அதாவது இதில் வந்து 5 போட்டால் 1 கிலோ, நான் 4 போட்டிருக்கேன், 3/4 கிலோ. இதில் எப்படின்னா பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1க்கு 1 ஊற்றணும். இப்போ நான் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன்னா 4 கிளாஸ் எடுத்துருக்கேன்னா 4 கிளாஸ் தண்ணி. அதுவே நம்ம வீட்டு அரிசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு 2, 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 4 கிளாஸ் அளந்து எடுத்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். அரிசி வந்து லைட்டாக வேணால் ஊற வச்சுக்கோங்க, ரொம்ப ஊற வச்சிடாதீங்க, அப்புறம் அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும். வெந்தோடனே லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வதக்க போகிறீங்க அப்படின்னா அடுப்பில் நம்ம சட்டி அடுப்பில் வைக்க போகும்போது ஊற போட்டு அடுப்பில் வைங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து தண்ணி அரிசி போட்டு உப்பு பாருங்க, தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு அதிகமாக தெரியணும், அப்போ தான் சாப்பாடில் உப்பு பிடிக்கும் நல்லா. தண்ணி நீங்கள் வந்து தொட்டு இது பண்ணும்போது சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியணும், அப்போ தான் சோத்தில் உப்பு பிடிக்கும். இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சு நான் உப்பும் பார்த்துட்டேன். உப்பு பார்த்தாச்சு, உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, அப்படி தான் இருக்கும் உப்பு. அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடில் வந்து உப்பு பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு முட்டை வேணுன்றதுக்காக முட்டை இதிலே அவிய போட்டேன் விசில் வரும்போது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா விசில் வந்து ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ரெண்டாவது என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அது தம்முக்கு இருக்க மாதிரி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடுவோம், விசில் விட்டுருவோம். சரியா? குக்கர் மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் மூடியாச்சு. இப்போ அது வந்து ஒரு விசில் வரட்டும். அடுத்த விசில் 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சா போதும், ஒரு விசில் தான் வரணும். பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் 10 நிமிஷமாக சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த தம்மில் இருக்க மாதிரி இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அதில் இருக்க முட்டையை எடுத்துட்டு உங்களுக்கு நான் பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ மேலே வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு கேசரி பவுடர் தெளிக்கணும் அப்படின்னா நீங்கள் தெளிச்சுக்கோங்க. நான் இப்போ லைட்டாக தெளிக்க போகிறேன். கேசரி பவுடர் தெளிச்சா கொஞ்சம் அந்த கலர்ஃபுல்லாக தெரியும், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தெளிச்சுக்கோங்க, ஆப்ஷனல். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுறோம். சாப்பாடை வந்து பார்த்து கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும். சாப்பாடை இப்படி எடுத்து இப்படி கிளறுங்க. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக வருது. அரிசி சூப்பராக வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ஒரு விசில் தான் நான் விட்டுருக்கேன். ஒரு விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக இருக்கும், இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாடு பாருங்க, ஒன்று உதிரி உதிரியாக இருக்கும். சூப்பராக அதே நீளத்தில் உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இன்ஷால்லா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.